ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற வசனம் புலம்பல் 4வது அதிகாரம் 5வது வசனம். ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளிலே பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள். பல வேளையில கிறிஸ்துவை நேசிக்காத நபர்கள் நல்ல சந்தோஷமா தன் பாவ வாழ்க்கையில இருந்தாலும் நல்ல உலக ஐஸ்வர்யத்துல வளர்ந்து இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பொறாமை வரும், ஒரு வருத்தம் இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மையா இருக்கிற, நீதியோடு கூட இருக்கிற, ஆனா என் வாழ்க்கை இந்த மாதிரி செழிக்கலையே, ஆனா அநியாயமா இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை இப்படி சந்தோஷமா இருக்கே அப்படின்னு பல வேளையில நம்ம சிந்திச்சிருப்போம். இந்த வசனம் சொல்லுது, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்களும் இரத்தாம்பரத்தை உடுத்தினவர்களோட முடிவு எப்படி இருந்தது? பாழாயும் குப்பை மேடுகளை இருந்தது. ஏன்? ஆண்டவரோட நியாய தீர்ப்பின் நாள்ல அவங்க உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ஆனா ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை அவங்க கிட்ட இல்லை அப்படின்னும் போது அவங்க முடிவு பாழாயும் குப்பை மேடுகளாக இருந்தது. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம ஒரு பெரிய ஐஸ்வர்யமானவோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம நம்பிக்கை பரலோகத்துல இருக்கு. ஆண்டவர் நமக்கு மறுமையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென்.